இப்போ ரீசெண்டாக வெளியே வந்திருக்க கன்னடா ஹாரர் படமான மாநித்தி. மாநித்தியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னாக்கா, ஸ்டார்டிங்கே ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோக்கு உண்டான 4 ஃப்ரெண்ட்ஸில் 3 ஃப்ரெண்ட்ஸ் இறங்கியிருக்காங்க ஹீரோ வீட்டாண்ட. ஃப்ளாஷ்பேக் நினச்சே பார்க்குறாங்க, இவ்வளோ பெரிய வீடு நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா எப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ 4 ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வராங்க. ஹீரோ கூட சந்தோஷமாக இருக்காங்க. பிளானை போடுறாங்க, இந்த வீடை விற்றுட்டா நம்ம எல்லாரும் செட்டில் ஆகிடலான்னு சொல்லிட்டு. அது நடந்துச்சா? அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டில் சம்திங் ஏதோ ஆவி நடமாட மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குது. அது உண்மையா? இதெல்லாம் கேள்விக்கு உண்டான பதிலை இன்டர்வெல்ல பார்த்து ஹீரோ தான் அந்த பேய். இவ்வளோ நேரம் யாரை நம்ம மனுஷன் நினச்சோமோ அவர் தான் பேய். சரி, ஓகே, இது வரைக்கும் எப்படியோ பல்ல கடிச்சிட்டோம். இதுக்கு மேலே படம் நல்லா இருக்குன்னு பார்த்தாக்கா, ஹீரோ ஒரு லவ் ஸ்டோரி சொல்கிறாரு. அந்த லவ் ஸ்டோரியில் வந்துட்டு அந்த பொண்ணு அனாதாசிரமில் இருக்குது. அது இவரை தவிர எல்லாரும் ரிச் பஸ்ஸுக்குள்ளேயும் கையில் போட்டிருக்கான். அப்படியேப்பட்ட பொண்ணை இவர் லவ் பண்ணி அந்த நாளை இவர் பை மிஸ்டேக்காக இறந்துடுறாரு. லாஸ்ட்டில் அந்த பொண்ணுக்காக அவரோட சொந்த வீடை எழுதி கொடுத்துட்றாரு. எழுதி கொடுத்துட்டா அந்த பொண்ணு என்னென்ன பண்ணுச்சு? ஸோ ஃபைனலி அந்த பொண்ணு செஞ்ச குற்றம் வெளில வந்துச்சா? ஹீரோ அதுக்கு எப்படி எடுத்தார்? இதுதாங்க இதோட ஸ்டோரி. மொத்த படத்தோட ஸ்டோரி இதுதான். இவ்வளோதான் இருக்குது. இதில் சென்ட்ரலில் அங்கங்கே வேறு வேறு விஷயம்லாம் வரும். அதெல்லாம் சொல்லி நான் எல்லாமே படத்தோட மொத்த இது கெடுக்க விடவில்லை. தயவு செஞ்சு ரிவ்யூ கேட்டதுக்கு நன்றி. படம் பார்க்குறது உங்கள் இஷ்டம். தேங்க்யூ.